இன்னைக்கு சிலர் சொல்றாங்க, எனக்கு தூக்கம் வர்றதில்லை, ஏன்னே தெரியல, எப்படி படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன செஞ்சாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, என்னங்க பண்றது, தூக்கம் வராட்டி என்ன பண்றது? இன்னும் சிலர் சொல்றாங்க, மாத்திரை போட்டாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அப்ப என்னங்க பண்றது? முதல் நீங்க நம்பணும், கடவுள் மனிதனுக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிறவர். நம்மளை படைத்த கடவுள் நம்மளை நல்ல நித்திரையை கொடுக்கிறவர். ஆனா அந்த தூக்கம் வராததற்கு என்ன காரணம்னு முதல் கண்டுபிடிங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் சீக்கிரமா தூக்கம் வராது. எதிர்மறையான ஒரு எண்ணம். அப்போ முதலாவது நம்ம தூக்கமில்லாத காரணமே நெகட்டிவ் தாட்ஸ். அதை முதல்ல எடுத்து போட்டுருங்க. இந்த எதிர்மறையான எண்ணமே நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும். இரண்டாவது, நிறைய பேருக்கு ஏன் தூக்கம் வர்றதில்லை அப்படின்னா பயம். எது எடுத்தாலும் பயம். இல்லாதது இருக்கிற மாதிரி, நடக்காது நடக்கிற மாதிரி, இப்படி மனக்கற்பனை அவங்களா நினைச்சுக்கிட்டு பயப்படுறது. இந்த பயத்தெல்லாம் நீ எளிதில் ஜெயிச்சிடணும். மூன்றாவது, சிலருக்கு என்ன அப்படின்னா திங்கிங் அப்படியே எங்கேயோ போகும். படுத்தாதான் சிந்தனையை பறக்க விடுறது. மனுஷன் பகலெல்லாம் சிந்தனையை பறக்க விடுங்க, நைட்டு தூங்குற நேரத்தில் என்ன செய்யணும்? சிந்தனையை அப்படியே இது பண்ணிட்டு தூங்கணும். சிலர் படுத்துட்டு இருக்கிற நேரத்துல தான் அப்படியே சிந்தனையை அப்படியே பறக்க விடுறது. அப்படி வேண்டாம். சிந்தனை கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. தூக்கத்துக்கு போகும்போது கண்டதையும் நினைக்கக்கூடாது. பீஸ்ஃபுல்லாக போய் படுக்கணும். நாலாவது, தூக்கத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எத்தனையோ நல்ல நல்ல விஷயம் நடந்திருக்கும். அதெல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் யோசித்துட்டு ரீகால் பண்ணிட்டு அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு கண்ணை மூடிடுங்க. தானா தூக்கம் வரும். அஞ்சாவது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. நாளைக்கு இது இருக்குது, அது இருக்குது, இப்படி ஆகுது, அப்படி ஆகுது, இவர் வருவார், அவர் வருவார், இதுக்கு பணம் கட்டணும், அல்லது இதுக்கு டியூ கட்டணும், அல்லது இந்த மனுஷனுக்கு பதில் சொல்லணும், இன்னைக்கு வேலை ஸ்தலத்தில் இதை சொல்லியிருக்கிறாங்க, அது இன்னைக்கு செய்ய முடியல, இப்படி நாளைய நினச்சிட்டே படக்கூடாது. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது, அதினதின் நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையா நமக்கே தெரியாது, எனக்கு கூட தெரியாது. அதனால் நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்பட்டா தூக்கம் வராது. நாளைக்கு என்ன ஆண்டவர் குறிச்சிருக்காரோ அது நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அப்போ என்ன ஆகும்னா நல்லா தூக்கம் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ்.